ஹாய் கைஸ், நம்ம இப்போ மெட்ரோவில் எப்படி எங்கெங்கே போகலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 லிங்க் இருக்குது மெட்ரோவில். ஒன்று எல்லோ, அடுத்தது ரெட், அடுத்தது க்ரீன். 3 லிங்கும் இருக்குது. 3 லிங்கில் நம்ம மெப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் மெட்ரோட. இதில் நம்ம ஒரு இடத்த ஏதாவது ரெண்டமாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறது, அந்த இடத்துக்கு எப்படி போகிறேன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் செலக்ட் பண்ணுற இடம் மால் ஆஃப் கத்தார். மால் ஆஃப் கத்தாரை பாருங்கள், க்ரீன் லைனில் இருக்குது. அப்போ க்ரீன் லைன் எங்கே இருக்குன்னா, இது நம்ம நிற்கிறது எல்லோ லைன், பின் முகமதுல நிற்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம போகிறேன்னா டிரெக்டாக போயிடலாது, கிரீன் லைன் இல்லை இங்கே. அப்போ நம்ம க்ரீன் லைனுக்கு போகிறோம்னா எங்கே போகணும்? முஷரிஃபுக்கு போகணும். முஷரிஃபுக்கு போகணும்னா முஷரிஃபில் க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. அப்போ நம்ம அந்த ரெண்டு லைனும் இருக்குது. நம்ம அங்கே இருந்து என்ன செய்யலாம், சேஞ்ச் ஆகி போகலாம். இந்த மெட்ரோ வந்துட்டு நம்ம கிளம்புவோம். சரியா, எங்கே போகிறேன்னா முஷரிஃபுக்கு போய் முஷரிஃப்லேருந்து க்ரீன் லைனில் மால் ஆஃப் கத்தாருக்கு போகிறோம். சின்ன பிளான் சேஞ்ச். அதாவது நான் முஷரிஃபுக்கு வந்தேன். முஷரிஃபுக்கு வந்து இப்போ பார்த்தா இது ரொம்ப தூரமா இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நோம்பு டைம் தானே, அதனால நான் சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்துக்கு போக முடியும், பக்ராவுக்கு போகலாம்னு பார்த்தேன். ஸோ வாங்க பக்ராக்கு எப்படி போறேன்னு போவோம். பக்ரா ரெட் லைன்ல இருக்குது, இது மால் ஆஃப் கத்தார் கிரீன் லைன்ல இருக்குது. அப்போ நான் ரெட் லைனுக்கு போயிட்டு லாஸ்ட்ல போனா பக்ரா வரும். விரும்புகிற இடத்துக்கு போகலாம். ஆனா நீங்க நிறைய போட் இருக்கு, இங்க வந்து பாருங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல இருந்து நம்ம எங்க வேணும்னாலும் போகலாம் கத்தார்ல. அதாவது லுசேலுக்கு போகலாம், பக்ராவுக்கு போகலாம், மால் ஆஃப் கத்தாருக்கு போகலாம், இங்கெல்லாம் ராஸ் அபுத்துக்கு போகலாம், நிறைய இடத்துக்கு போகலாம். நீங்க அந்த மெப்ல இருக்குது, மெப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நாங்கள் மெட்ரோவில் ஏறியாச்சு. இப்போ போயிட்டு இருக்கோம் எங்கேண்டா பக்ராவுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்கும் மெப்ப எல்லாம் உங்களுக்கு காட்டுப்படும். ஆனால் உள்ளுக்கு இருந்தீங்கன்னா வெளியில நடக்கிற ஒன்றும் விளங்காது, வெளியில வெறும் பிளக்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயின் அண்டர் கிரவுண்டால போகுது. ஸோ அதால எதுவுமே விளங்காது உங்களுக்கு. நீங்க பார்க்குறதா இருந்தால் மெப்ல மட்டும்தான் பார்க்கலாம். இதுல மேலே காட்டுவாங்க மெப். அடுத்து இந்த முக்கியமான இன்னொரு விஷயம், டோர் சேஃப்டி. டோர் இதுக்கான 30 செகண்ட் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். அதுல நீங்க என்ட்ரி ஆனாலும் எக்ஸிட் ஆனாலும் அந்த 30 செகண்ட் உள்ளதான். நீங்க இடையில வந்தீங்கன்னா 30 செகண்ட்ல க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆனா நீங்க இதுக்குள்ள மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுல சென்சர் இல்லை. இது கொஞ்சம் மிக அவதானமா இதுல கையாள வேண்டிய விஷயம். இது மட்டும்தான். வேற அனைத்து விஷயங்களும் எல்லாமே சேர்த்து இந்த டோர் மட்டும் 30 செகண்ட் மட்டும்தான் அது ஓட்டோவா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. மற்றபடி ஓகே. ஆனால் வக்ராக்கு வந்தா நீங்க மேல இருந்து, அதாவது ஃபிளைட்ல போற மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பார்க்கலும். இப்போ என்ன முகத்துக்கு சூரியன் அடிக்குது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வக்ராக்கு வரேன். நான் மற்ற இடங்களுக்கு நிறைய டைம் சுற்றி இருக்கிறேன். ஆனால் வக்ராக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். செம்மையா இருக்குது ஃபீல். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது மெட்ரோவில் என்ன விஷயம்னா டிரைவர் இல்லை, டிரைவர் இல்லாமல் தான் மெட்ரோ போகும். கைஸ், நம்ம என்னன்னா மெட்ரோவில் வக்ராக்கு வந்து காட்டணும். இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது, ஃபுட் பிளாக் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இணைஞ்சி பயணிங்க. நீங்களும் நாங்களும் சேர்ந்து பல இடங்களை பார்க்கலாம், கத்தாரை சுற்றி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.